பீட்சா வந்து என்னோடய முதல் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கேன். சன் டிவி கலைஞர் டிவினாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீட்சா கடையில் வேலை பார்க்குற பையன் தான் ஹீரோ. ஸோ அவனுக்கும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிற பொண்ணுக்கும் லவ். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து எப்படி அவங்க லைஃபே வந்து டோட்டலாக புரட்டி போடுது, அதுக்கப்புறம் நடக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் படம். ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் டெக்னிக்கல் விஷயங்களுக்காகவும் கண்டிப்பாக பேசப்படும். மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மியூசிக் லான்ச் காலையில் நடந்துச்சு. ஸோ சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு 8 சாங்ஸ் கொண்ட ஆல்பம் இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ணோம். ப்ளஸ் இந்த ட்ரெய்லரும் ஸோ பார்த்தவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க் ஆல் மை கேஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அ குட் ஒன். நன்றி. கார்த்திக் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் தான். பட் அதோட பட்ஜெட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தனால எங்களால் பண்ண முடியல. பட் இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்துச்சு, பண்ணோம், நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நன்றி. இந்த படத்தோட நானும் கார்த்தியும் பண்ணலான்னு ஒரு காஃபி டேயில் மீட் பண்ணி, கார்த்திக் வந்து விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, படித்து பாருங்கள், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்த்திக் ஒரு 1 வீக்காக டைம் ஆகும் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் கார்த்திக்கிட்ட. பட் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜஸ்ட் படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பட் அது என்னை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு சீன் முடிஞ்சோடனே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் என்கேஜ் பண்ணிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 8:30, 9 படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 12 மணிக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன் மொத்த ஸ்கிரிப்டையும். அவ்வளோ த்ரில்லிங்காக போச்சு. ஸோ 12 மணிக்கு நான் சொன்னேன், மெசேஜ் பண்ணேன் கார்த்திக் சூப்பராக இருக்குது, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி படம் முடிஞ்சு வந்துடுச்சு. நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அது விஷுவலாக இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் நான் கார்த்திகிட்ட சொன்ன விஷயம் முதல்ல தான். கதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப விஷுவலாக இருந்தது. கார்த்தி அண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போந்தது. அந்த ஈவெண்ட்ஸ் எதையுமே கெஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இல்லை. அடுத்து என்ன நடக்கும்னு கண்டிப்பாக படிக்கும்போது என்னால் கெஸ் பண்ண முடியல. படம் பார்க்க வர ஆடியன்ஸையும் கண்டிப்பாக இதை கெஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எந்த அளவுக்கு நான் படிக்கும்போது இருந்தோ அதை விட பல மடங்கு வந்து என்னோடய கேமராமேன் கோபி அம்மன் சாரும் சரி, அந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சரி, அவங்க 2 பேரோட ஒர்க்கில் வந்து இன்னும் அது பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியாது. அந்த த்ரில்லிங்காக கொண்டு போவோம். இந்த படம் இன்னும் த்ரில்லர் படம் மட்டுமல்ல, இன்னும் அதில் வேறு ஜோனில் இருக்குது. அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஸோ மச். பிட்ஸா அந்த டைட்டில் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பிட்ஸாவுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்லைஸிலும் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைஸும் தியேட்டர்லேயே போய் டேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் கார்த்திக், தென் கோபி சார், தென் விஜய் அண்ட் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் சிவி குமரன் சார். அவங்க ரொம்ப நிறைய நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் இவங்கெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க அவங்க பற்றி. ஸோ அவங்க சிரிப்பில் எல்லாம் இருக்குது. தட்ஸ் இட். அண்ட் த மூவி இஸ் கோனா ரிலீஸ் வெரி சூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஸோ நீங்களே போய் பாருங்கள். ஸோ மூவி என்னன்னு எக்ஸாக்ட்லி என்ன பிட்ஸா என்னன்னு நீங்களே தெரிஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி பீட்சாவோட ஆடியோ லான்ச் ஆச்சு. இந்த பீட்சாவோட மியூசிக்கில் வந்து நான் வந்து சென்னை ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் ட்ரம்பட் செக்ஷன், அப்புறம் கிராமி அவார்ட் வின்னிங் ஃபில் ஹாட்டல், உங்களுக்கும் மற்ற ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து கோபி அம்மாத்தோட ஒர்க் வந்து நான் அவருக்கும் சேர்த்து பேசலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டிஐ பண்ணி ஃபைனல் அவுட்புட் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். செமையாக இருந்தது. அந்த லைட்டிங் சென்ஸும் அதோட ஃபினிஷ் ஒரு ரொம்ப மாடர்ன் அவுட்லுக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நிஜமாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபில்மி டேர்மாக இல்லாமல் சொல்கிறேன். மற்றபடி வந்து இதோட மியூசிக்கில் வந்து அருண் ராஜா, அப்புறம் முத்தமிழ், கபிலன் இவங்களாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சிட்னி 301 ஸ்டுடியோஸில் வந்து நாங்கள் பண்ணோம். சென்னை ஸ்ட்ரிங் செக்ஷன் இங்கே ஒரு பெரிய போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில் ஹார்ட்லோடு சேர்ந்து நாங்கள் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம். அவங்களோட இன்புட் வந்து பெரிய லெவலில் எனக்கு மியூசிக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லியான் ஜோவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் கிராமி வின்னிங் ரெக்கார்ட்ஸுக்கு மாஸ்டரிங் பண்ணவர் தான் பீட்சாவோட மியூசிக் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அட்டகத்தீகம் பண்ணார். அவரோட இன்புட்டும் வந்து ஒரு பெரிய லெவலில் பீட்சாவோட சவுண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கானா பாலா வந்து ஒரு கானா சிங்கராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்த டைம்லேயும் அவரோட
மியூசிக்கல் ஃபினிஷ் வந்து எனக்கு அவரோட ஆட்டிடியூடும் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஏதாவது ஒரு ஜானரில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ண நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளூஸ் ட்ராக் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண எல்லா ரீஜன்ஸ்லேயும் வந்து அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சார் வந்து கார்த்திக்ன்ற ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தாரு. பேசிக்காக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறதுல ரொம்ப ஸ்லோ, ஒரு கண்டிப்பாக 5 நாளாவது ஆகும். இந்த படம் மட்டும்தான் நான் ஃபுல்லாக வந்து ஒரு 3 ஹவர்ஸில் படித்து முடித்தேன். அவ்வளோ என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே. படத்தில் வந்து விஷுவலாக 100% வந்திருக்கு. எடிட்டிங் வைஸ் நான் சொல்லணுன்னா அது பயங்கர ஸ்கோப் எனக்கு கொடுத்துருக்காரு கார்த்திக். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லேயே நான் எடிட்டிங்கான எலமெண்ட்ஸ் சேர்த்துருக்காரு. 2 ஹீரோ சொல்லலாம் இந்த படத்துக்கு. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அண்ட் சந்தோஷ் நாராயணன் 2 பேரும் படம் ஃபுல்லாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் இருந்தது எனக்கு. நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேசிக்கலி நான் வந்து ஒரு தியேட்டர் ஆக்டர். நான் சேதுபதி எல்லாம் சேம் ஃப்ரம் கூத்துப்பட்டறை. ஒரு நாடகம் முடிஞ்சவொடனே என்ன ஒரு ஃபீலிங் இருந்தோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படம் முடியும், ஐயோ முடிஞ்சு போச்சு இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு இருந்தது. ஸோ எனிவே இது ஒரு எங்களுக்கு எல்லாரும் ஒரு ஃபேமிலி. எஸ்பெஷலி ஐ ஹேவ் டு டாக் அபவுட் மிஸ்டர் கோபி. இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன். நான் உருவத்தை பார்த்தவொன்னே இவர் எப்படி பட் இஸ் அமேசிங். அவர் அப்படி இருக்காரு. பட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி குயிக். நான்லாம் ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சேன். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது பீட்சா படத்தோட இசை வெளியீட்டு விழா மாதிரி தெரில. இது ஒரு 100 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றி விழா மாதிரி இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயும் பத்திரிக்கை இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. அது குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சார் அவர் அட்டகத்தி திரைப்படத்தில் என்னை 2 பாடல் பாட வச்சாங்க. இயக்குனர் பா ரஞ்சித் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நான் 2 பாட்டு அவர்கிட்ட பாடினேன். இந்த பாட்டு பாடுறப்போ எனக்கு வந்து ரஞ்சித் சார் ஆல்ரெடி பேசியிருக்காரு அவர்கிட்ட. பாலாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பாடல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் சந்தோஷ் அண்ணகிட்ட பாலா இந்த பீட்சா திரைப்படத்தில் நீங்கள் பாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு வித்தியாசமான பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னார். சரி நானும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன். இருந்தாலும் பீட்சான்றப்ப நானும் யோசிச்சுன்னுக்கிறேன். ஏதோ கம்பெனியில் செய்வாங்க, எத்தனை படியாங்கன்னா விற்றுட்டு கேலால் வந்து காசு போடுவாங்க, அப்படி தான் இருக்குது அந்த படம். நான் நினச்சிக்கின்னு இதுக்கு நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம், இல்லை ஒரு என்ன டியூன் கம்போஸ் பண்ணி வாடா ராசா வாங்கிக்கடா பீஸா அப்படின்ற மாதிரி என்ன கொடுப்பாரு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் நான். இருந்தாலும் நானும் தயாராக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பாட்டு காலையிலே நான் பகிர்ந்துக்கலான்னு வச்சுருந்தேன். ஒரு பாட்டு நான் எழுதி வச்சுருந்தேன். அந்த பாட்டு நான் ஊடகங்கள் வழியாக பொதுமக்களுக்கு இந்த கருத்து ரசிகர்கள் போய் சேரணும். ஆகிய என்னுடைய பாட்டு இந்த உணவு சம்மந்தமான பாட்டு ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அது ஒரு சினிமா மெட்டு, பழமையான மெட்டு, சந்திரபாபு சாரோட சமைட் ஃபிலிம் அது. அவர் பாடிய பாட்டு அந்த பாட்டில் எழுதி வச்சுருந்தேன். சரி சப்போஸ் மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் ஏமாந்தாருன்னா இந்த பாட்டை வச்சுட்டு வந்துடலாம் திரைப்படத்தில் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். அந்த பாடல் வந்து சந்துக்கு சந்து மொனையில் தான், சந்துக்கு சந்து மொனையில் தான், சாப்பிடத்தான் கூப்பிடுறான் பாஸ்ட் ஃபுட்டத்தான். சந்துக்கு சந்து மொனையில் தான், சாப்பிடத்தான் கூப்பிடுறான் பாஸ்ட் ஃபுட்டத்தான். சிக்கனு மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறான், சிக்கனு மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறான். பட்டுன்னு ஏதோ மேலே தூவி தட்டில் கொடுக்குறான், பட்டுன்னு ஏதோ மேலே தூவி தட்டில் கொடுக்குறான், பிளாஸ்டிக்கு தட்டில் கொடுக்குறான். இந்த பாட்டு நான் கொஞ்சம் தயாராக தான் போனேன். அவர் கொஞ்சம் ஏமாந்து இந்த பாட்டை அந்த படத்தில் வச்சுருப்பேன். இந்த திரைப்படம் விரைவில் சூப்பராக வரும். ரசிகர்கள் ஆதரவோடு எங்களுடைய வித்தியாசமான இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு நடிப்போடு நிச்சயமாக வெற்றி படமாக வரும் என்று நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பேர் வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டு. அந்த ஊரில் மக்களுக்கு சாதாரணமாக இருக்க ஒரு சாப்பாடோட பேர் தான் அது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி ஒரு மொழி மாற்றம் இருந்தாலும்
இப்போ ஸ்டில் வந்து அந்த பர்டிகுலர் சாப்பாடு வந்து எல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். சாக்லேட் தான் சொல்கிறோம். தோசா வந்து தோசான்னு தான் சொல்கிறோம் இங்கிலீஷில். அதே மாதிரி பீட்சா வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்னாலும் அது பீட்சா தான் தமிழ்லேயும். ஸோ அது போக இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான டைட்டிலாக இருக்குது. ஸோ இது தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் பீட்சான்றது ஒரு ஃபுட் நேம் தான். அது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இட்டாலியனாக இருந்தாலும் ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் பீட்சா. ஸோ அதனால் அது பிரச்சனையாகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கணும். குறும்படங்கள் வந்து என்ன, அது வந்து பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்கேல் தான். அது வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ், நம்பர் ஆஃப் நம்ம அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டு, நம்பர் ஆஃப் க்ரூ இன்வால்வ், இது எல்லாமே வந்து சுருங்க இருக்குது குறும்படத்தில். அதே இது வந்து ஃபீச்சர் ஃபிலிம்ன்றப்போ அது எல்லாமே ஒரு 5 மடங்கு 6 மடங்கு கூட இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். மேக்கிங் வைஸ் வந்துட்டு நாங்கள் வந்து குறும்படம் எடுக்கும்போது ஒரு 4 நாள் 5 நாள் ஷூட் பண்ணுறோம். இது வந்து 45 நாள் 50 நாள் ஷூட் பண்ணுறோம். பட் வந்து ஒரு குறும்படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதும் தான் ரொம்ப அங்கே தான் வித்தியாசப்படுது. பண்ணலாம், அதான் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஏன்னா வந்து குறும்படத்தில் இருக்க நாட்டில் வந்து அதை பெருசாக ஸ்க்ரீன் பிளே பண்ணது வந்து அது அவரோட டேலண்ட்டு. ஸோ குறும்படத்தை ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி பண்ண முடியும். ஸோ எனக்கு என்ன கேட்குறேன்னா, குறும்படத்துக்கும் ஃபீச்சர் ஃபிலிம் வித்தியாசம் கேட்டிங்களா? அது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா நல்ல குறும்படங்கள் எடுக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நல்ல ஃபீச்சர் ஃபிலிமும் எடுக்கலாம்னு சொல்ல வரேன். ரொமான்டிக் த்ரில்லர் படமே ரொமான்டிக் த்ரில்லர். ஸோ ரம்யா வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமசி கண்டிப்பாக படத்துக்கு பெரிய சப்போர்ட். அது வெறும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டெல்லாம் கிடையாது. படத்தில் வந்து ஹீரோயினோட இன்டிமசி வந்து இல்லை அவங்களோட நெருக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கூப்பிடும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டதில்லை. அந்த இன்டிமேசிக்கு உண்டான சரியான காரணம் இருக்குது படத்தில். அதுவும் ரொம்ப நாகரிகமாக கையாளப்பட்டிருக்கு.